இன்னைக்கு எடுக்கப்பட்ட வசனம் கொலோசியர் 4வது அதிகாரம் வசனம் 2-4 வாசிங்க. கொலோசியர் 4. இடைவிடாத ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். மிக அருமையாக ஆண்டவரே சுவாமி ஆராதிச்சோம். ஆண்டவரே எங்க ஆராதனையில் ஆண்டவரே சுவாமி துதிய காண்கிறேன். ஆண்டவரே சுவாமி உண்மை மகிழ்ச்சி படுத்துறோம். ஆண்டவரே உண்மை துதிச்சோம். ஆண்டவரே சுவாமி இப்ப ஆண்டவரே சுவாமி நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். ஆண்டவரே இதோ உம்மோட வசனத்தால் எங்களை நிரப்பபடி ஜெபிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரை எடுத்திருக்கிற அந்த வசனத்தை ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறோம், செய்தியை ஒப்பு கொடுக்கிறோம், அடியான ஒப்பு கொடுக்கிறோம், வந்திருக்கிறவங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே இதோ இன்றைக்கு ஆண்டவரே சுவாமி நாங்க வந்தபடி திரும்பாதபடி ஆண்டவரே எந்த அளவுக்கு ஆண்டவரே உண்மை ஆராதிச்ச அந்த நிறைவு இருந்துச்சோ ஆண்டவரே சுவாமி அதே போல உங்களோட வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்கிற பிள்ளைங்களாக மாத்தபடி ஜெபிக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்க இருதயத்தை, எங்க செவிகளை, எங்களோட ஃபுல் அட்டென்ஷனை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே சுவாமி எதுவுமே நாங்கள் சிந்திக்காதபடி ஆண்டவரே சுவாமி நீர் இருக்கிறேர் என்று ஒரு காரியத்தை சிந்திச்ச ஆண்டவரே சுவாமி உன் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச ஆண்டவரே சுவாமி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இன்றைக்கு அடையான மறித்து ஆண்டவரை நீங்கள் வழி நடத்தபடி ஜெபிக்கிறோம். தேவ அபிஷேகத்தால் நிரப்பபடி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சுவாமி தொடர்ந்து வழி நடத்துங்கள், பலப்படுத்துங்கள் அப்பா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இன்றைக்கு ஆதியாகமம் 3வது அதிகாரம் 8வது வசனத்துல இது பற்றி இன்னைக்கு நம்ம இந்த செய்தியில கண்டினியூ பண்றது. போன வாரத்துக்கு முன்னாடி வாரம் பாஸ்டர் முடிக்கும் போது இந்த வசனத்துல முடிச்சாரு. ஜெனசிஸ் 3:8 where are you அப்படின்ட்டு 9. ஸோ where are youன்னு முடிச்சாரு. அப்ப இந்த வசனத்துல நம்ம தியானிக்கும் போது ஆதியாகமம் 3:8 வாசிங்க, 8-9 வாசிங்க. இப்ப இந்த கேள்விக்கு எனக்கு தெரியல ஏன் ஆண்டவர் நம்மகிட்ட இந்த கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறார் என்று. ஆனா நம்ம இந்த கேள்விக்கு ஒரு பதிலுக்கு நம்ம கொடுக்கும் போது இதுல ஒரு பகுதி வரும்போது ஜபம். இன்னைக்கு செய்தியோட தலைப்பு பிரேயர். ஜபத்தை குறித்து பார்க்கும்போது என்றென்றைக்கெல்லாம் நம்ம வாழ்க்கையில ஜபம் குறையுதோ அன்றென்றைக்கெல்லாம் நம்ம தேவன் விட்டு ஒளிவோம். ஆமென், ஆமென். எப்பெல்லாம் நம்மளுக்கு ஒளியணும்னு ஒரு காரணம் வரும்போதெல்லாம் அன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஜபம் இருக்காது. ஜபம் இருக்கும் போதெல்லாம் நம்ம தேவனை தேடி போவோம். எப்ப ஜபம் இல்லையோ அன்னைக்கு தேவனை விட்டு நம்ம ஒளிஞ்சு இருப்போம். தேவனை விட்டு விலகி இருப்போம் இல்ல, நம்ம ஒளிஞ்சு இருப்போம். அப்ப அந்த நேரத்துல இந்த சூழ்நிலையில நம்ம பார்க்கும்போது ஆதாம்கிட்ட கேட்ட கேள்வி தான் இன்றைக்கு நம்மகிட்ட ஆண்டவரை கேட்கிறாரு, where are you, where are you. சோ இன்னைக்கு ஜப வாழ்க்கையில அநேக நேரத்துல அநேக சூழ்நிலையில where are we. இன்னைக்கு prayer is very very important in our life. இன்னைக்கு பிரேயரை விட்டு நம்ம நகர்ந்தோம்னா நம்ம ஆண்டவரை விட்டு நகர்ந்துருவோம். ஆமென், ஆமென். எத்தனை பேர் இதுல அனுபவிச்சு இதை உணர்ந்து இத ரியலைஸ் பண்றீங்கன்னு தெரியல. ஆனா என்னன்னைக்கெல்லாம் நம்ம தேவனை விட்டு விலகுறோமோ அன்னைக்கு நம்மளுக்கு வாழ்க்கையில பிரேயர் இருக்காது. சோ அந்த அன்னைக்கு நீங்க ஒரு நாளும் ஒரு நிமிஷமும் நம்ம எந்திரிச்ச காலையில நம்ம ஆண்டவர்கிட்ட ஸ்தோத்திரம் சொல்லும் போது, ஆண்டவரே இந்த நாளுக்காக நன்றி, ஜீவனையும் பலத்தையும் கொடுத்தீர, இந்த நாளை காண செய்தீர. நம்ம கட்டளை எந்திரிக்கும் போது நம்ம இந்த காரியத்தை தேவனோட சொல்லும் போது ஒரு ஜபத்துல தான் நம்ம வாழ்க்கைய ஆரம்பிக்கிறோம். ஒரு ஜபத்துல தான் அந்த நாள் ஆரம்பிக்கிறோம். அன்னைக்குன்னு நம்ம மறந்துட்டு ஐயோ வேலைக்கு மணியாச்ச, நம்ம லேட்டா எந்திரிச்சிட்டோமே, இல்ல நம்ம இந்த மாதிரி காரியம் செய்யணும் இப்படின்னு வேற காரியத்தெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அன்னைக்கு தேவனோட ஜபத்தை நம்ம மறந்துடுறோம். ஆமென். அப்ப அந்த நாள் எப்படியாக நம்மளுக்கு மாறப்படுதுன்னா, நம்ம நம்மளோட சூழ்நிலை, நம்மளோட கஷ்டங்கள், நம்மளோட பிரச்சனைகள் இதை சுமந்துகிட்டு நம்ம நடப்போமே தவிர தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு என்று மறந்துடுவோம்.
ஆமென், ஆமென், ஆமென். டேனியல் சொன்ன மாதிரி ரொம்ப சீரியஸா இருக்கிறீங்க. ரொம்ப சீரியஸா இருந்தீங்கன்னா எனக்கு பயம் எடுத்துரும். நான்லாம் பயந்தேன்னா என்ன ஆகும்னு எனக்கே தெரியாது. ஆமென். அதனால கொஞ்சம் சோத்திரம் சொல்லுங்க, கொஞ்சம் உற்சாகப்படுத்துங்க, ஆண்டவருக்கு வழி நடத்துவார். ஆமென். ஏன்னா இந்த செய்தி ஒரு நாள்ல எடுத்தது, அதனால ரொம்ப ஆயத்தமா நான் பண்ணல. ஆண்டவர் வழி நடத்துவார் என்று விசுவாசத்துல நிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் வழி நடத்துவார். ஆமென். பாருங்க, when we pray we will do only expectation. Yes, இப்ப ஒரு ஜெபம் ஆரம்பிக்கும் போது ஒரு ஜெபத்துல என்ன எதிர்பார்க்கிறோம்னா நம்ம எக்ஸ்பெக்டேஷனோட ஆரம்பிப்போம். நம்மளுக்கு ஏதாவது கிடைக்கணும், ஏதாவது நடக்கணும், ஏதாவது செய்யணும், ஆண்டவர் நம்ம குறைகளை பார்க்கணும், ஆண்டவர் நம்மள சந்திக்கணும். இப்படியாக ஒரு காரியத்துல ஆண்டவர் நம்மள நம்ம தேவைகளை சந்திக்கணும்னு தான் பார்க்கணும் தவிர நம்ம அந்த இடத்துல ஆண்டவர் பார்த்துக்குவார் என்று ஒரு சூழ்நிலை இருக்க மாட்டோம். ஆமென். சோ இப்ப when we pray we will do only in expectation. Yes, we want God to do something when we want God to listen to us. So ஆண்டவர் நம்ம கிட்ட ஏதாவது செய்யணும், ஆண்டவர் நம்ம குறைகளை கேட்கணும். ஆனா ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம், ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா God to meet our requirement in prayers. But important thing is God wants us to change. ஆண்டவர் நம்ம மாறணும்னு எதிர்பார்க்கிறார். ஜப வாழ்க்கையில God wants to change ourselves. நம்மள மாத்தணும். ஒரு நாளும் ஒரு சூழ்நிலை நம்ம ஜபிக்கும் போது நம்ம எதிர்பார்த்து காரியங்கள் மாறணும் தான் எதிர்பார்க்கிறோம். நம்ம போற சூழ்நிலை மாறணும், நம்ம பிரச்சனை மாறணும், நம்மளோட காரியங்கள் நடக்கணும், நம்ம நினைச்சிருக்கிற காரியங்கள் நடக்கணும். இப்படியாக நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாம் இதுதான் ஜபத்துல. ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னன்னா நம்ம மாறணும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு where are you. அப்ப நம்ம மாறணும் போது நம்ம ஜபத்துல ஆண்டவருக்கு இடம் கொடுக்கும் போது, ஆண்டவரை எதிர்பார்த்து இருக்கும் போது, ஆண்டவர் செய்யும் போது நம்ம என்ன செய்வோம், ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னு நம்ம மாறுவோம். என்னைக்கெல்லாம் நம்ம ஜபிக்கிறோமோ, என்னைக்கெல்லாம் நம்ம ஜபிக்கிறோமோ நம்ம மாறுவோம். we will change first. ஆமென். எத்தனை பேர் இதை உணர்றீங்கன்னு எனக்கு தெரியாது. உண்மையிலே அந்த ஜபத்துக்குள்ளார போறவங்க நீங்க பாப்பீங்க, நீங்க மாறுறத பாப்பீங்க. சூழ்நிலைகள் ஆண்டவர் பார்த்துக்குவாரு, பிரச்சனைகள் ஆண்டவர் பார்த்துக்குவாரு, நீங்க கடந்து போற கஷ்டங்கள் ஆண்டவர் பார்த்துக்குவாரு. ஆனா நீங்க மாறணும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும், ஆண்டவரை தேடி போகணும் ஜபத்துல. ஆமென், ஆமென். ஆண்டவரை தேடுற பிள்ளைங்களாக நம்ம மாறும் போது, நம்ம அந்த அன்னைக்கு காலையில எந்திரிச்சது ஆண்டவரை தேடும் போது ஆண்டவர் நம்ம சூழ்நிலையை ஒண்டி மாத்த மாட்டாரு, நம்மள மாத்துவார் போது. ஆமென். Prayer will change us. இது very very important. Always we expect prayer to change things. Always we expect prayer to change situation. But God wants to change us first. நம்ம மாறினாதான் நம்ம வாழ்க்கை மாறும். நம்ம மாறினாதான் நம்ம ஜபம் ஏறெடுக்கப்படும். நம்ம மாறினாதான் நம்ம சூழ்நிலைகள் மாறப்படும். முதல்ல காரியம் we must change. அப்ப நம்ம ஜபிக்கும் போது ஆண்டவர் சொல்லணும், ஆண்டவரே என்ன மாத்துங்க, I am not perfect. எனக்குன்னு குறைகள் இருக்கு, எனக்குன்னு பிரச்சனைகள் இருக்கு. நான் எனக்கு என்ன பத்தி, நம்மளை பத்தி சொந்தமாக நம்ம என்ன சொல்லணும், ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே என்ன மாத்துங்க, அப்புறம் என் சூழ்நிலைகள் மாறும். ஆமென். என்னைக்கு நம்மளை ஒரு தட்டுல வச்சு நம்மளே புகழ்ந்து கொண்டுகிட்டே இருக்கிறோம்னா நம்மளோட ஆவிக்குற வாழ்க்கை இறங்கிட்டே இருக்கும். என்னைக்கு நம்ம தட்டுல வச்சு ஆண்டவரே என் குறைகளை மாத்துங்க, என்ன மாத்துங்க, என் சூழ்நிலையை மாத்துங்க சொல்றதோட என்ன மாத்துங்க, முதல்ல I must change, I must come closer to you. ஆதாம் போல போய் ஒளியக்கூடாது, அந்த சூழ்நிலைக்கு நம்ம வரக்கூடாது. அப்ப அந்த சூழ்நிலையில என்ன நடக்குதுன்னா, அந்த இடத்துல தேவனுக்கு அவங்களுக்கு இருந்த ஐக்கியம், அதுக்கு முன்ன அவங்க போய் அந்த மரத்து பின்னால ஒளியாத ஒரு சூழ்நிலை வராது முன்ன தேவனுக்கு அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஐக்கியம் இருந்தது, ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது. ஆனா என்றைக்கு ஒரு அவங்க பாவம்னு ஒண்ணு உணரும் போது they cannot have the relationship with God. இன்னைக்கு பிரேயர் தான் அது. பிரேயர் நம்ம வாழ்க்கையில இருக்கும்போது, ஜபம் நம்ம வாழ்க்கையில இருக்கும்போது காரியங்கள் மாறும், சூழ்நிலைகள் மாறும். ஆனா அது நடக்கணும்னா நம்ம மாறணும். ஆமென். நம்மள ஒப்பு கொடுக்கணும் ஜபத்துக்கு. ஆமென்.
அநேக சொல்லுவாங்க ஜபம் 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 ஜபம்னு. இன்னைக்கு இந்த உலகத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வேற இனங்கள் கூட ஆண்டவர் தேடுதல் ஜபத்தில் தான் இருக்கிறாங்க. எத்தனை பேர் இதை வந்து ரியலைஸ் பண்ணி இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு 40 இயர்ஸ் சொல்லலாம். அந்த இயர்ஸ்ல அதிகாலையில சபைகள் பேல் அடிச்சு ஆளுங்க ஆராதனைக்கு போயிருப்பாங்க. நார்மல் டேஸ்ல சபைகள் பேல் அடிச்சு காலையில 6 மணிக்கு சபைகள் திறந்திருக்கு. ஆனா இன்னைக்குள்ள சூழ்நிலைகள் 4:50க்கு வேற இனங்கள் ஆண்டவர் தேடுறாங்க. நம்ம தூங்கிட்டு இருக்கிறோம். இது வந்து நம்ம கேட்கிற ஒரு கேள்வி, நம்ம என்ன செய்யறோம்? ஜபம் எப்படி இருக்கு நம்மளுக்கு? காலையில எழுந்திரிச்சு தேவனை தேடுறோமா? இன்னைக்கு நம்ம சபைகள் காலையில தேவனுக்காக திறந்திருக்கா? சபைகள் அடைத்திருக்குது. இந்த சபை நான் சொல்லலாம், அநேக சபை அடைத்திருக்குது. ஏன்னா கிறிஸ்டியன்ஸ் பிகம் வெரி 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 பிஸி. ஜபம் வந்து அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில முக்கியமா இருக்கு. எதுக்கு இயேசு கிறிஸ்து தனிமையில போய் ஜபம் பண்ணாரு? அவர் ஜபம் பண்ணாரு கூட இருந்திருக்கலாம்ல. அவர் ஒரு வார்த்தை வந்து ஆண்டவர்கிட்ட சொன்னாரு, அப்பா எனக்கு இது வேணும் அப்படின்னா அவங்க அப்பா கொடுத்துருக்க மாட்டாரா? ஆனா அவர் தனிமையில போய் ஜபம் பண்ணாரு, கண்ணீர் விட்டு ஜபம் பண்ணாரு, கதறி ஜபம் பண்ணாரு. எதுக்காக? நம்ம ஜபம் பண்ணணும்ட்டு, நம்ம மாறணும்ட்டு, நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்ட்டு. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை வழி நடத்துறாரு. இன்னைக்கு ஜபம் வந்து prayer will change us. Amen. 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 இன்னைக்கு prayer வந்து பர்சனலி தனிப்பட்ட முறையில நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படியாக இருக்குன்னு நம்மளா சொந்தமா கேட்டு பார்க்கணும். ஆமென். எந்த அளவுக்கு தேவனோட நம்ம தேடுறோம், ஜபத்துல நிக்கிறோம், எல்லாத்துலயும். இன்னைக்கு ஒரு காரியத்துல, ஒரு சூழ்நிலையில, ஒரு கஷ்டத்துல யாராவது இருந்தா கூட நம்ம ஜபம் பண்றோமா? அவங்களுக்கு ஊழியத்துக்காக ஜபம் பண்றோமா? கிறிஸ்தவங்களுக்காக ஜபம் பண்றோமா? மற்றவங்களுக்காக ஜபம் பண்றோமா? இதுக்கு நம்ம மாறணும். இந்த ஜபத்துக்காக நம்ம மாறினா தான் சூழ்நிலைகள் மாறும். ஆமென். இன்னைக்கு அநேகருக்கு சூழ்நிலை ஏன் மாற மாட்டேதுன்னா அவங்க ஆயத்தமாக இல்லை. அவங்க விண்ணப்பத்தை தான் ஆண்டவர்கிட்ட வைக்கிறாங்க, ஜெபம் பண்றாங்க, இல்லைன்னு நான் சொல்லல. அவங்க போயிட்டு ஆண்டவர்கிட்ட மிஷின் கார்டு மாதிரி எல்லாம் சுடுறது. நேரா போய் ஆண்டவர் பிரச்சனை. அந்த இடத்துல ஆதாம் எங்க இருக்கிறான்னு ஆண்டவருக்கு தெரியாதுங்களா? கிளியர்லி அண்ட் வெரி வெரி கிளியர்லி ஆண்டவருக்கு தெரியும் ஆதாம் எங்க இருக்கிறாருன்னு. ஆனா ஆண்டவர் கேட்கிறாரு, வேர் யூ? இன்னைக்கு நம்மளுக்கு என்ன பிரச்சனை, என்ன சூழ்நிலை போயிருக்கோம், என்ன கஷ்டத்துல போயிருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம மாறாத நம்ம போய் ஆண்டவர்கிட்ட நம்ம குறைகளையே போய் வச்சிருந்தா எப்படி ஆண்டவர் சூழ்நிலைகளை மாத்துவார்? Because we never put ourselves down with God. We never put. பாருங்க, prayer will help you to be more loving. எத்தனை பேரெல்லாம் ஜெபம் பண்றீங்களோ இதை உணருவீங்க. எப்பெல்லாம் நீங்க ஆண்டவர் கூட ஒரு ஐக்கியம் இருக்கும்போது the nature of God will come into you. ஆண்டவரோட குணாதேசங்கள். God is a loving God. நம்ம ஆண்டவர் ஒரு நேசிக்கிற ஆண்டவர். நம்மளை வந்து கண்டிக்கிற ஆண்டவரா இருந்தாலும், நம்மளை வந்து எச்சரிக்கிற ஆண்டவரா இருந்தாலும், but he is more loving God. ஆமென். 1 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 தெசலோனிக்கர் 3:12 வாசிங்க. கொலோசியர் பக்கத்து புத்தகம் 3:12 வாசிங்க. நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்பு போப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்ற எல்லா மனுஷர்களிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைக்கவும் செய்து. இன்னைக்கு நம்ம பெருகணும்னா, நம்மளோட பிரச்சனைகள் மாறணும்னா, நம்ம சூழ்நிலைகள் மாறணும்னா தேவனோட அன்பு நம்ம மத்தியில இருக்க வேண்டும். இது எப்படி நடக்கும்னா பை பிரேயர். ஜபத்தினால தான் ஜபம் இருக்கிற வசதான், ஜபம் வந்து நம்ம வாழ்க்கையில மாற வசதான் நம்ம மாறப்படும். அந்த தேவனோட அன்பு நம்ம மத்தியில இருக்கப்படும். ஆமென். 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 இன்னைக்கு ஒருத்தர் கட்டி பிடிச்சிட்டு நம்ம வந்து நான் உங்களை ரொம்ப அதிகமா நேசிக்கிறேன், நான் உங்களை அப்படி நேசிக்கிறேன் அப்படி சொல்றதுனால அன்பு கிடையாது. தேவ வசனத்தால நம்ம நேசிக்கணும். ஆமென். இந்த வசனத்துல important thing என்னன்னா, we must love God first, then God will prove that we are God's children. Amen.
பாருங்க, நம்ம வந்து தேவனை நேசிக்கிறோம்னா தேடுற பிள்ளைங்களாக இருக்கணும். தேவனை தேடுற பிள்ளைங்களாக இருக்கணும். ரெண்டாவது வந்து ஜபத்துல ஒப்பு கொடுக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். ஜபத்துல ஒப்பு கொடுக்கும் போது தேவனே என்ன மாத்து நாங்க இப்படியேதான் இருக்கிறேன், நான் இந்த நானாக இருக்கிற ஜபத்துல மாற்றுங்க ஆண்டவரே. teach me something new, lead me in something new அப்படின்னு சொல்லும் போது ஜபத்துல தேவன் வந்து அன்பால நம்மள வந்து வழி நடத்துவார். ஆமென். prayer will help you to be more loving. நீங்க லவ்விங்கா இல்லைன்னு நான் சொல்லல, ஆனா God will teach you to be more loving. இன்னைக்கு அன்பு இருந்தா தான் கிறிஸ்துவோட வாழ்க்கை நம்ம வாழ முடியும். இன்னைக்கு அன்பு இருந்தா தான் நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில மாறப்படும். இன்னைக்கு அன்பு இருந்தா தான் நம்ம சூழ்நிலைகள் மாறறதுக்கு தேவன் அன்பா இருக்கிறார் பாருங்க. அதுக்கு நம்ம மாறும்போது நம்ம அன்பா தேவனோட இருக்கணும். நிறைய காரியங்கள்ல அன்பு அமைஞ்சிருக்கு. It was love that changed us. It was love. ஆண்டவரான அன்பு நம்ம மேல இருந்த வருஷத்தான் இன்னைக்கு நம்ம மாறி இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவரோட அன்பு நம்ம மத்தியில இருந்த வருஷத்தான் நம்ம வாழ்க்கை மாறி இருக்கு. It was love that forgave us. ஆண்டவரோட அன்பு நம்ம மேல இருந்த வருஷத்தான் தேவன் நம்மளை மன்னித்தார். இன்னமும் மன்னித்துக்கிட்டு இருக்கிறாரு. Because God loves us so much. Jesus loves us so much. பாருங்க, ஒரு ஆமென் தான் வருது. இதை உணர்றவங்க அத்தனை பேர் என்ன சொல்லியிருக்கணும்? ஆமென் சொல்லிக்கணும். எஸ், உங்களை நேசிக்கிறார். பாருங்க, அப்பயும் அவ்வளவுதான். எனக்கே ஒரு சந்தேகம், உண்மையிலையா இல்லையா அப்படின்ட்டு. அப்படி ஒரு சந்தேகத்துல நம்ம வாழ்ந்துக்கிட்டு. அப்ப எப்படி நம்ம வாழ்க்கை மாறும் சொல்லுங்க? இயேசு நம்மளை நேசிக்கிறான்னு ஒரு வார்த்தை சொல்லும்போது ஆமென் ஒரு வார்த்தை சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும் சொல்லுங்க? ஆனா நானா தான் இருப்பேன். அப்ப ஆண்டவரே எப்படி மாத்துவார்? God loves you so much. God loves me so much. That is why God wants to change our life to be better. நம்ம இதோட மேலாக போகணும், இதோட நல்லா வாழணும், இதோட நல்ல சூழ்நிலைகள் இருக்கணும். இதோட இப்ப வந்து யாரெல்லாம் துறவா இருக்கிறீங்கன்னு நான் சொல்லல, எல்லாம் கொடூரமா இருக்கிறீங்கன்னு நான் சொல்லல. ஆனா இதுக்கு மேலாக நம்ம போகணும்னா தேவனோட அன்பு நம்ம மேல இருக்கணும். ஆமென். ஆமென். God is so loving. God is caring. That is why we are here today. ரெண்டாவது காரியம், prayer will teach you to be a giver. 2 கொரிந்தியர் எடுத்துக்கொள்ளுங்க. நம்மள கொடுக்கிறவங்களாக ஜபம் மாத்தோம். என்னைக்கு தேவனோட நம்ம ஒப்பு கொடுத்து ஆண்டவரே என்ன மாத்துன்னு சொல்லும் போது we will change to be a giver. 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 6-15 வாசிங்க. அவனவன் புத்தகமாய்மல்ல கட்டாயமாய்மல்ல தன் மனதில் நேர்த்தபடியை கொடுத்து கடவன் உற்சாகமாய் கொடுப்பதற்கு தேவன் பிரியமாய் இருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பரிபூரணமாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். மாறி இறைத்தான் ஏழைகள் கொடுத்தான், அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியால். ஆமென். இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது கொடுக்கறத பத்தி பேசுது. ஆனா கொடுக்கறதுன்னு சொல்லும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்லி நம்ம மைண்ட் செட் ரெடி போவோம், பணத்தை பத்தி பேசுறாங்க அப்படின்ட்டு. அப்படி இல்லை. God is not talking about money alone. ஆண்டவர் உங்களுக்கு அன்பு கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் நம்மளுக்கு ரட்சிப்பு கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் நம்மளுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். ஆனால் நம்ம அதை சொந்தமாக வைத்துக் கொண்டு இருக்கிறோம். We need to give our love to others. Giving is many parts. It's not only money. It's not only money. இந்த வசனத்தை எப்போதுமே காசாக பார்க்காதபடிக்கு ஆண்டவர் எதை நம்மளுக்கு கொடுத்தார், ஆண்டவர் எப்படி நம்மளுக்கு கொடுத்தார், ஆண்டவர் எதுக்காக நம்மளுக்கு கொடுத்தார், நம்ம எந்த சூழ்நிலையில இருந்தோம், இன்றைக்கு ஏன் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்தார், நம்மளை ஏன் தேடி வந்தார் அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம கொடுக்கிற பிள்ளைங்களாக மாறணும். We need to learn how to change our life by giving. Give your time. Give your love. Give your ability. நிறைய காரியங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். உங்க நேரத்தை கொடுக்கலாம், உங்களை திறமையை கொடுக்கலாம், உங்க அன்பை கொடுக்கலாம். நீங்க போய் ஒருத்தவங்களை சந்திக்கிறது அது ஒரு கிவிங். இன்னைக்கு இதெல்லாம் குறைய பார்த்துடுறோம். நம்ம
இதுவெல்லாம் எதுவுமே செய்யறதுக்கு நம்மளுக்கு நேரம் இல்லாதையே போயிடுது. ஒருத்தர் அன்பு செலுத்துறதே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டா ரொம்ப பாசமாயிடுறோம். சண்டே கிறிஸ்டியன் ஒரு பாட்டு விளையாக்குனாங்க, அது நம்மளுக்கு பொருந்தோன்னு நினைக்கிறேன். ஏன்னா மண்டே டு சாட்டர்டே எப்படி இருக்கோன்னு குட்டிச்சரா போயிடுவோம். ஒருத்தர் கூப்பிட்டு கூட கேட்கறது இல்லை, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, இந்த மாதிரி போனீங்களே நல்லா இருந்துச்சா, ஒரு இன்டர்வியூ போனீங்களே எப்படி இருந்துச்சு, சீக்கா இருக்கிறீங்களா எப்படி இருக்கு, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கூட நம்ம போறது இல்லை. ஆனா சண்டே வந்துட்டா இந்த இடத்துல நீங்க பார்க்கணும், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கிறீங்களா, ரசம் அப்படியா அப்படியா இப்படியான்னு சபையில வந்தா தான் விசாரிப்போமே தவிர வேற நேரத்துல மற்றவங்க எல்லாத்தையும் மறந்துடுவோம். We need to be more loving. அதுக்குன்னு அவங்கள போட்டு அறுத்து அந்த நாள் அவங்க வீணாக்கிறாதீங்க. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்கு. நீங்க அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கணும். ஒரு கால் பண்றீங்கன்னா பிரதர் உங்ககிட்ட பேசலாமா, எப்ப நேரம் இருக்கு, நீங்க எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு. நீங்க கால் பண்ற நேரத்துல அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நீங்க கால் பண்ற நேரத்துல அவங்க ஏதாவது முக்கியமா காரியம் இருக்கும், அந்த நேரத்துல பேசலாமா, பேசுவா, எப்ப பேசணும். ஆண்டவர் என்கிட்ட இது உணர்த்தினார், உங்ககிட்ட இதை பேசணும். ஆண்டவர் உங்ககிட்ட உணர்த்திருந்தா அவர்கிட்டயும் உணர்த்தணும். ஆண்டவர் உங்ககிட்ட உணர்த்திருந்து அவர்கிட்டயும் வளர்த்தணும். இப்ப உங்ககிட்ட வளர்த்துறாருன்னா அவங்ககிட்ட பேசுங்கன்ட்டு, அவங்ககிட்ட வளர்த்துவாரு, அவர்கிட்ட கேள்வி அவர் என்ன பேசுறாருன்ட்டு. ஆண்டவர் ரெண்டு பக்கம் பேசுறாரு. ஆமே, ஆண்டவர் என்கிட்ட சொன்னாருன்ட்டு நீங்க போட்டு அவங்கள அறுத்து அவங்க செய்யற வேலையும் குட்டிச்சேரு ஆக்கிறாதீங்க. ஆமே, அன்பு செலுத்துங்க. there is time to do everything. அப்ப ஆண்டவர் எப்படியாக நம்ம இந்த வசனத்தை சொல்றாரு, 6:8 வாசிங்க, சாரி 9:8 வாசிங்க. நீங்க எப்படி இருக்கணும், எல்லாவற்றிலும் சம்பூர்ணம். அப்ப அந்த சம்பூர்ணம் ஒரு வார்த்தை நடக்கும் போது we need to change ourselves in prayer. ஜப நம்ம வாழ்க்கையை மாத்தி இருக்கணும், ஜப நம்ம வாழ்க்கையில ஈடுபட்டு இருக்கணும், ஜப நம்ம வாழ்க்கையில காரியப்பட்டு இருக்கணும், செயல்பட்டு இருக்கணும். அதுல என்ன செய்யணும், நம்ம சம்பூர்ணமா ஆகுனா தான் அடுத்த லெவல்ல நம்ம மத்தவங்களை சந்திக்க முடியும். ஆமே, நம்மளே ஜபிக்கல, நம்மளே இன்னைக்கு ஆண்டவரை சோத்திரம் பண்ணல, நம்மளே இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லல, ஆண்டவரே என்ன மாற்றுங்க, எனக்கு குறை இருக்கு, இன்னைக்கு நான் தப்பு செஞ்சிருக்கேன், இன்னைக்கு இதெல்லாம் சொல்லல. ஆனா மத்தவங்கிட்ட வசனம் எப்படி சொல்லுது, வசனம் எப்படி பேசுது, வசனம் எப்படி சொல்லுது, என்ன பிரயோஜனம் சொல்லுங்க. we need to change ourselves. ஆமே, ஆமே, ஆமே. கர்த்தர் நம்மளை நேசிக்கிறார். அந்த நேசிப்ப நம்ம மத்தவங்கிட்ட காட்டும் போது நம்ம கிட்ட மாறணும். ஆமே, அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. பெருகிறவங்க நம்ம 15 வருஷமா அப்படிதான் இருக்கிறோம். இன்னைக்கு போர்ட்ல போட்டிருக்காங்க 10 வருஷம் நம்ம இந்த சபைக்கு வந்துட்டோம். 10 வருஷத்துல என்ன மாற்றம் என் வாழ்க்கையில இருந்துச்சு நம்ம கேட்டிருக்கோமா? நம்ம வந்தபடியாக இருக்கிறோம், இருக்கிறபடியாக இருக்கிறோம், செய்யறபடியாக இருக்கிறோம். ஆனா 10 வருஷம் கடந்து வந்துட்டோம். பாருங்க, we need to change our life. So we need God's help. We need God's help. So அனிதினமா அந்த ஜெபத்துல நம்ம தேவனை சார்ந்திருக்க வேண்டியவர்களாக இருக்கணும், நம்ம மாறணும் முதல்ல. அப்ப தேவன் அடுத்த லெவலுக்கு நம்மளை கொண்டு போவார். தொடர்ந்து வாசிங்க. வல்லவரா இருக்கிறார் நம்ம ஆண்டவர். இஸ் a big God. God is willing to use anybody. கழுதையை வச்சு கூட பெரிய காரியங்கள் தேவன் செய்தார், காக்காவை வச்சு கூட பெரிய காரியங்கள் செய்தார். அதுக்கு மேலாக அவர் சாயலாக படைத்த நம்மளை வச்சு எவ்வளவு பெரிய காரியங்கள் தேவன் திட்டப்பட்டிருப்பார். ஆண்டவர் எவ்வளவு காரியங்களை வச்சு நம்மள திட்டப்பட்டிருப்பார். இவங்களை வச்சு நான் இவ்வளவு காரியங்கள் செய்யணும், ஜபம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தா நம்ம தேடணும், எத்தனை பேர் இங்க இருக்கிறாங்க அப்படின்ட்டு. எல்லாம் அமைதியா இருப்பாங்க. அவங்க ஜபம் பண்ணாங்க, இவங்க ஜபம் பண்ணாங்க. ஒரு பிரேயருக்கு யாராவது ஒரு விண்ணப்பத்துக்காக ஜபம் பண்ணுங்க சொன்னா இந்த சபையில யோசிக்கணும். ஒருத்தவங்க சடார்னு எந்திரிச்சு இன்னைக்கு சாட்சியாக இந்தியா தேசத்துல இருந்து அன்பரோஸ் வைஃப் வந்திருக்கிறாங்க. அவங்ககிட்ட கேட்டு பாருங்க, இந்தியா தேசத்துல எப்படி ஜபம் பண்ணுவாங்க அப்படின்னு. ஒரு செகண்ட் நீங்க சொன்னேன்னு வேத வாசிப்பாங்க. ஒரு செகண்ட் சொன்னவங்க எந்திரிச்சு உடனே ஜபம் பண்ணுவாங்க. ஆனா நம்ம இன்னைக்கு வரைக்கும் எப்படி இருக்கிறோம்னா, அவங்க செய்வாங்க, நான் செய்வேன், நீ செய்வ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போம். இல்ல நேத்து கல்யாணம் நடந்துச்சு, சாப்பாட்டு சூப்பரா இருந்துச்சுதான்,
அந்த சிந்தனையில இருப்போம். அந்த மட்டன் இருந்துச்சா சும்மா சொல்லக்கூடாது, தேங்க்யூ சொல்லணும் தினேஷ்கோ ஜூலிகோ. அந்த சிந்தனையில இருப்போம். ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னது கூட யோசிக்க மாட்டோம். பாருங்க, we need to be fast in prayer. We need to be excellent in prayer. ஒரு செகண்ட் யார் சொன்னாலும் ஜெபம் பண்ணுங்கன்னா எந்திரிச்சிடணும். நானே நீனு போட்டி போடணும் ஜெபத்துல. We need to change. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நிறைய குறைகள் இருக்கு, நிறைய குறைகள் இருக்கு. சில நேரத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒருத்தவங்கள நம்ம பேர் சொல்லி கூப்பிடும் போது, ஒரு நாள் பேர் சொல்லி கூப்பிட்டுட்டேன், நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்ட்டு. முடிஞ்சு இறங்கி போனேன்னு சொன்னாங்க, நீ எப்படி என்ன கூப்பிட முடியும் அவ்வளவு பேரை விட்டுட்டு அப்படின்னு. ஜெபம் பண்ணுங்க சொன்னது தப்பா? அவ்வளவு பேர் இருந்தாங்க, நீ ஏன் பேர் சொல்லி கூப்பிட்டா அப்படின்னு. அதனால பேர் சொல்லி கூப்பிட கூட பயமா இருக்கு. பாருங்க, அப்படி பின்தங்கி இருக்கிறோம் நம்ம ஜெபத்துல. We need to be ashamed. God wants us to be more closer to Him in prayer. தொடர்ந்து வாசிங்க. முடிஞ்சுங்களா? ஓகே, அடுத்த காரியம் வந்து prayer will help you to be more patient. ஜெபம் உங்க வாழ்க்கையில ஜெபம் நிரம்ப சமாதானம் உங்க வாழ்க்கையில, பொறுமை உங்க வாழ்க்கையில ஆண்டவர் நிறைய காரியங்கள் செய்து கொண்டிருப்பார். கொலோசியர் 3:12 வாசிங்க. கொலோசியர் 3:12. கொலோசியர் 3:12. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்துக் கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரை ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவர் மன்னிக்கிறார். ஆமென், ஆமென். மறுபடியும் இந்த வசனத்தை ஒண்ணா வாசிப்போம். ஆகையால் நீங்க தேவனால் தெரிந்து கொண்ட, பாருங்க, பரிசுத்தர் ஆண்டவர் நம்மளை கூப்பிடுறாரு. அதுக்கு நம்ம தகுதியாக இருக்கிறோமா? அதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆண்டவர் நம்மளை பார்த்து என் பிள்ளைங்களேன்னு கூப்பிடுறாரு. இன்னைக்கு எத்தனை பேரு பிள்ளைங்க இருக்கிறவங்க என் பிள்ளைங்க என்ன போல இருக்குன்னு எதிர்பார்க்கிறோம். My children must be like me. நான் செஞ்சது என் பிள்ளைங்க செய்யணும். நான் என்னோட குணாதேசங்கள் என் பிள்ளைங்க இருக்கும். இன்னைக்கு ஒரு பிள்ளை பிறந்துட்டா, இப்ப டேனியலுக்கு ஒரு பிள்ளை இருக்கு, எடுத்தா என்ன சொல்லுவோம், டேனியல் போல இருக்கு, இசபெல் போல இருக்காங்க. என்னைக்காவது அந்த பிள்ளை இருக்கிற மாதிரி சொல்லியிருப்போமா? சொல்லுங்க. அன்னைக்கு இது வந்து ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தமா நம்ம இருக்கிறோம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லும் போது we are God's children. We are God's children. அப்ப ஆண்டவர குணாதேசங்கள் நம்ம மத்தியில இருக்க வேண்டியதாக இருக்கு. தொடர்ந்து வாசிங்க. உருக்கமான இதயத்தையும் இரக்கத்தையும் நீடிய பொறுமை. சாதாரண பொறுமையா ஆண்டவர் சொன்னாரு அதுல வசனத்துல. கிறிஸ்தவங்களுக்கு நீடிய பொறுமை வேணும், நிறைய பொறுமை வேணும். எடுத்தோம் கவுத்தோன்னு நம்ம எந்த காரியமும் பேசிடக்கூடாது, எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த காரியம் செய்திடக்கூடாது. சில நேரத்துல நம்மளே உணராத இது செய்வோம். We are not God, we are human. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இதுல இருந்து மனத்திருந்து நம்ம செய்யற காரியத்துல இருந்து நம்ம உணரும் போது ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நம்ம மாறணும். இந்த நீடிய பொறுமை வந்து நம்மளுக்கு வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். நிறைய காரியங்கள் வசனத்துல ஆண்டவர் நம்மளுக்கு கத்துக் கொடுத்துட்டாரு. என்ன, இதுல யாரும் நம்ம வந்து செயல்படுறது இல்லை, அது பின்பற்றுறது இல்லை. அது பின்பற்றாத வச அந்த இடத்துல தேவனுக்கு ஜபத்துல வந்து நம்ம தூரம் நிக்கிறமாக இருக்கிறோம். தொடர்ந்து வாசிங்க, திரும்பி வாசிங்க அந்த வசனத்தை. தரித்து கொண்டு அடுத்த வசனம் வாசிங்க. ஒருவர் தாங்கி. இது ரொம்ப முக்கியமாக இருக்கு. சபையில இருக்கிறவங்க நம்ம ஒருத்தர் தாங்கணும், ஒருத்தருக்காக ஜபம் பண்ணணும். அநேக வாட்டி நான் சொல்லியிருக்கிறேன், ஜப கூட்டத்துக்கு வாங்க, ஜபக்கியா வாங்க. ஏன் இது சொல்றேன்னா,
we are praying for you. சபையில உங்களுக்காக ஜெபம் பண்றோம், உங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்றோம், உங்க பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்றோம். உண்மையிலேயே உங்களுக்கு வேலையா இருந்தா பரவாயில்ல, உண்மையிலேயே உங்களால வர முடியலன்னா பரவாயில்ல, உண்மையிலேயே உங்களுக்கு சூழ்நிலைகள் முடியாதுன்னா பரவாயில்ல. ஆனா உங்க குடும்பத்துக்காக நாங்க ஜெபம் பண்ணும்போது நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க அந்த நேரத்துல? Your family is our family. சபையோட குடும்பம் நம்ம எல்லாரும். நம்மளோட கடமை எல்லாருக்கும் ஜெபம் பண்ணணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சரியான ஒரு சூழ்நிலைக்கு வரணும். இதுக்காக அநேக நம்ம ஜெப கூட்டத்தில் ஜெபம் பண்றோம். ஆனா அந்த இடத்துல நம்மளுக்கு நேரம் இல்லாத போயிடுது. We don't pray. We don't want to pray. சூழ்நிலைகள் மாறணும், ஜெபத்துக்கு நம்ம வரணும், ஜெபத்துல ஈடுபடணும், ஜெபம் செய்ய ஆரம்பிக்கணும். அனுதினமா நம்ம மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறவங்களாக நம்ம மாறப்படுறவங்களாக. எத்தனை பேர் பாஸ்டர் கூட ஒரு ரூம்ல தங்கி இருக்கீங்கன்னு சில மேன்ஸுங்களுக்கு தெரியும். எத்தனை பேர் தங்கி இருக்கீங்க அவர் கூட வெளியே ஹவுஸ் ஸ்டேஷன் எங்கேயோ போயிருந்தா? இதை நான் உணர்ந்து பார்த்தது நான் சொல்றேன். 4 மணிக்கு எந்திரிப்பாரு, போய் ப்ரஷ் அப் பண்ணுவாரு, பண்ணிட்டு திரும்பி அவர் பேட்ல உட்காருவாரு. இந்த சபையில இருக்கிற, இந்த சபை வண்டி இல்ல, 3 சபையில இருக்கிற ஒரு குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுவாரு. ஒரு குடும்பம் அவங்கவுங்க பேர் சொல்லி, அவங்க பிள்ளைங்க சொல்லி அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவாரு. அன்னாடிக்கு அது செய்யறாரு, அன்னாடிக்கு அதுக்கு செய்யறாரு. நம்ம ஒரு குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணாட்டினாலும் ஒரு குடும்பத்துக்காக ஒரு வாரம் ஜெபம் பண்ணுங்க. புதுசாக இப்ப வீடியோ கிளிப் செய்யறாங்க, 1 week 1 verse. அது மாத்தி 1 week 1 family நீ ப்ரே பண்ணி பாருங்க, அந்த ஃபேமிலி மாறும். அவங்க செய்யறது தப்புன்னு நான் சொல்ல, அவங்க நல்ல காரியம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவருக்காக எதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் முயற்சி எடுத்து அவங்க ஆண்டவர் கொடுத்த தாளந்துல அந்த காரியங்கள் செய்யறாங்க. ஆனா நம்ம உட்கார்ந்து இருக்கிறவங்க, ஒன்னும் செய்யாத இருக்கிறவங்க, நம்ம என்ன செய்யணும்? ஒரு வாரத்துக்கு ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்களோ, எத்தனை பேர் என்னென்ன செய்யறாங்களோ, என்னென்ன வேலை செய்யறாங்களோ, அவங்க போற கஷ்டங்கள், நஷ்டங்கள், வேலைகள், ஆசீர்வாதங்கள், அத்தனை காரியத்துக்காக அந்த குடும்பத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. அந்த குடும்பம் இருக்கிறதோட இன்னொரு படி ஏறும். ஆமென். உண்மையிலேயே இது நம்மளோட கடமை. we need to pray. வியாபாரம் செய்யறவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், வேலை செய்யறவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், வேலை இல்லாதவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், திருமணம் பண்ணவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். எவ்வளவு காரியங்கள் ஆண்டவர் நம்ம மத்தியில கொடுத்திருக்கிறார் தெரியுங்களா? இவ்வளவு காரியங்கள் நம்ம செய்யணும். அதுல ஏதாவது ஒரு பங்கு நம்ம செய்து கொண்டு இருக்கிறோமா? இல்ல நம்ம இருக்கிற விதமாக இருக்கிறோமா? we need to ask this question. இந்த கேள்வியை நம்ம மத்தியில நம்மளே கேட்டு ஆகணும். how are we? போன வாரம் உள்ள செய்தியில எவ்வளவு தூரத்துக்கு நீங்க தேவனுக்குள்ளார பயணம் சொல்ல போறீங்க, அந்த செய்தியில இது அடங்கி இருக்கு. தேவனுக்குள்ளார நான் அநேக நேரத்துல, நான் அநேக பயணத்துல நான் பயணம் சொல்ல போறேன்னா, ஜபத்துல அநேக நேரத்துல நான் மற்றவங்களுக்காக ஜபம் பண்ணுவேன். ஒருத்தவங்களுக்காக ஜபம் தாங்கணும். இங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் என்னையும் சேர்த்துதான் சொல்றேன், உங்களோட ஜபம் தான் நம்மள தாங்கும். only your prayers will help us. எல்லாருக்கும் நம்மளுக்கு ஜபங்க தேவைப்படுது. ஆமென். எல்லாரும் ஜபம் பண்ணணும், எல்லாரும் ஜபத்துல நிக்கணும். ஒன் டே அட்லீஸ்ட் ஸ்பெண்ட் ஒரு half an hour மற்றவங்களுக்காக ஜபம் பண்ணுங்க. ஒரு காலத்துல நான் இங்கேருந்து பயல பஸ் இருக்க மோட்டோல போகும்போது, மோட்டோல தான் என்னோட ப்ரேயர் டைம். ஐ லைக் தட் வெரி மச். ஐ ரியலி அந்த டைம் எனக்கு ரொம்ப ஆண்டவருக்குள்ளார ஒரு குட் ரிலேஷன்ஷிப் உருவாக்குனுச்சு. ட்ராவலிங் டைம் யூ கேன் ப்ரே டு காட். நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீங்களோ அதுல நீங்க ஒரு சூழ்நிலையை உருவாக்குங்க, அந்த சூழ்நிலையில ஒரு ஜபத்தை உருவாக்குங்க. அந்த இடத்துல ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆண்டவர் நம்ம எங்க இருந்தாலும், என்ன பண்ணாலும், எந்த சூழ்நிலையில இருந்தாலும் ப்ரேயர் ஆண்டவர் கேட்பார். இன்னைக்கு நான் ஒரு மீட்டிங் போனா கூட அந்த நடந்து போகும்போது நான் ப்ரே பண்ணிக்கிட்டே போவேன், ஆண்டவரே நீங்க என்னை பாதுகாத்துக்கொள்ளணும், நான் வெக்கப்படக்கூடாது. அந்த இடத்துல அந்த மீட்டிங் போகும்போது எனக்கு திறமையை கொடுங்க, எனக்கு பேசுறதுக்கு எபிலிட்டி கொடுங்க, அதை புரிந்து கொள்ள ஞானத்தை கொடுங்க. அந்த வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல நான் ப்ரே பண்ணிட்டு தான் போவேன். ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். ஆமென், ஆமென், ஆமென். நம்ம ஒருத்தர் தாங்குறவங்களாக இருக்கணும் ஜபத்துல. தொடர்ந்து prayer will align us into our God's heart. பாருங்க, ஒரு காடி ஓட்டுறோம்,
எத்தனை பேரு ஆம்பளைங்களுக்கு தான் இது முக்காவாசி தெரியும், பொம்பளைங்களுக்கு தெரியாது. ஒரு சிலருக்கு தெரியும். காடி ஓட்டுனா 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி காடி அலைன்மெண்ட் செய்யணும், தெரியுங்களா? டெய்லி காடி ஓட்டுறீங்கன்னா உங்க டயர் ஓடுதுல, ஓட 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 டயர் செகண்ட் ஆகும். டயர் செகண்ட் ஆச்சுன்னா 6 மாசத்துக்கு நீங்க கொண்டு போயிட்டு அதை சரிப்படுத்தணும். ஏன் உமன்ஸ்க்கு தெரியாதுன்னு நான் சொல்றேன்னா, முக்கால்வாசி பேர் அதை சரிப்படுத்துறது இல்லை. ஒண்ணு புருஷன் பார்த்துக்குவான், இல்ல அப்பா பார்த்துக்குவான், இல்ல அண்ணன் பார்த்துக்குவான், இல்ல யாராவது ஒருத்தன் பார்த்துக்குவான், எவனாவது ஒருத்தன் பார்த்துக்குவாங்க. அதனால அதை பத்தி நம்மளுக்கு கவலையே இருக்காது. ஆனா நம்ம அது செஞ்சாதான் நம்ம வாகனம் சரியாக போடும், டயர் ரொம்ப நாளைக்கு தாங்கும். இப்படியாக ஆவிக்குரிய வாழ்க்கையில we need to align ourselves into God's way. அதை சரிப்படுத்தணும், அதை சரியாக ஆக்கணும். சோ அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம் ஜபம். ஜபம் இருந்தா தான், ஜப காரியத்துல ஈடுபட்டா தான் we do the alignment to be straight. ஈவன் நம்மளுக்கு நம்ம செங்கேட்டா போறதுக்கு வழிகள் இருக்கு, சூழ்நிலைகள் இப்படி அப்படியே போறதுக்கு வழிகள் இருக்கு, பிரச்சனைகள் வரும்போது தோர்வாகிறதுக்கு வழிகள் இருக்கு. சோ இதெல்லாம் சரிப்படுத்தி நேராக கொண்டு வரணும்னா you need to align yourself with God's heart. ஆமென், ஆமென். அந்த நேர்ல கொண்டு வரணும் ஆண்டவர் வாழ்க்கையில. அடுத்த காரியம், prayer will bring you closer towards God's heart. எவ்வளவுக்கு எவ்வளவு ஜபம் நம்ம வாழ்க்கையில பண்றோமோ, எவ்வளவுக்கு ஜபத்துல நம்ம தாழ்ந்திருக்கிறோமோ, நம்ம ஆண்டவருடைய இருதயத்துக்குள்ள கிட்ட போறதுக்கு அநேக வாய்ப்புகள் இருக்கு நம்மளுக்கு. தாவீது ஆண்டவர் என்ன சொன்னாரு? என் இருதயத்துக்கு ஏற்ற ஆண்டவர் வார்த்தையில இருந்து இந்த வார்த்தை வருது, ஆண்டவர் வாயிலிருந்து இந்த வார்த்தை வருது, எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி தெரியுங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாருன்னு வச்சுக்கீங்களேன், நம்மள ஒருத்தர் என் இருதயத்துக்கு கிட்ட இருக்கிறேன்னு சொன்னாலே எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். எனக்கு ஆண்டவர் நம்ம பேரை சொன்னாலே ஒரு சந்தோஷம் தானே. எனக்கு இன்னார பிடிக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன். இன்னைக்கு எத்தனையோ பேரு பாஸ்டர் பாணி கூட இல்ல, ஆனா ஒன்னும் பாஸ்டர் பாணியோட பேரு பாய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, ஒன்னும் பாஸ்டர் பாணியோட பேரு பாய்ச்சிட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஒரு சூழ்நிலை, இந்த சபைக்கு ஒருத்தர் புதுசா வந்தாங்க, ரொம்ப தூரத்துல இருந்து வந்தாங்க. சோ அந்த சபையில அவர் ஒரு பாஸ்டர் எனக்கு தெரியாது. சோ அவர் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது நார்மலா பேசிக்கிட்டு இருந்தாரு. அப்ப அந்த நேரத்துல ஒருத்தர் சாட்சி சொன்னாங்க. சாட்சி சொன்னதுக்கு அப்புறம் அவங்க இந்த ஊழியக்கார் பேரை சொன்னாங்க. ஒரு ஊழியக்கார் பேரை சொல்லி அந்த ஊழியக்கார் கீழே இருந்தேன்னு அவங்க சொன்னாங்க. ஆனா அவங்க உணரல அந்த ஊழியக்காரோட கீழே தான் இந்த பாஸ்டர் இருக்கிறாருன்ட்டு. அப்ப இந்த பாஸ்டர் என்கிட்ட கேட்டாரு, எந்த பாஸ்டர் கீழே அவர் இருந்தாங்க, எப்ப இருந்தாங்க, எங்க உள்ள சபையில இருக்கிறாங்க அப்படின்னு என்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. சோ இப்படியாக சூழ்நிலையில இன்னைக்கும் பாஸ்டர் பாணி கீழே இருக்கிறோம், பாஸ்டர் பாணி கூட தான் இருக்கிறோம், பாஸ்டர் பாணிக்கு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு வச்சுங்க, என்னோட பிள்ளைவன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாலே அது எவ்வளவு பெரிய சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையில இருக்கும். Prayer will bring us closer towards God's heart. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஜபத்துல ஈடுபடுறோமோ அது நம்ம ஆண்டவர் நெருக்கத்துக்குள்ளார கொண்டு போவோம். 1 யோவான் 5வது அதிகாரம் 14-15 வாசிங்களேன். 1 John chapter 5 verse 14-15. எதையாவது அவரு சித்தத்தின்படி, யார் சித்தமா இருக்கணும்? அவரு சித்தமாக இருக்கணும். ஜபம் பண்ணும் போது அவரு சித்தமாக இருக்கணும், அவருக்கு பிரியமான காரியமா இருக்கணும். நம்மளே அந்த இடத்துல இல்லாதபடிக்கு மற்றவங்களுக்காக ஜபம் பண்ணி என்ன இருக்கு? அவர் சித்தமாக இருக்கணும். தொடர்ந்து வாசிங்க. அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரே பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்ள நம்ம அறிந்திருக்கிறோம். நம்ம எது கேட்டாலும் அவரு சித்தம் படி இருக்கணும். நம்ம God wants to be more closer. அந்த ஆதாம் தோட்டத்துல ஆண்டவர் விரும்புறதெல்லாம் ஆதாம் கூட ஒரு ஐக்கியம் வைக்கணும். He wants to have a relationship with Adam, so he went there. But Adam was hiding from God because of sin. இன்றைக்கு நம்மளும் ஆண்டவருக்குள்ளார ஜெபம் பண்ணாத இருக்கிற காரியம் என்னன்னா, நம்ம
தேவன் விட்டு தூரமாய் இருக்கிற வசனம். ஆமென், ஆமென். தேவன் நம்மளோட பேசினார் என்று விசுவாசிக்கிறேன். இந்த ஜெபம் என்ற ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு பேசி இருக்கிறேன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் நிறைய காரியத்துல யாரையும் குற்றம் சாட்டுறதுக்கோ இல்ல சுட்டி காட்டுறதுக்கோ இந்த செய்தி கிடையாது. நம்ம வாழ்க்கையை சரிப்படுத்துறதுக்கு நாம தேவனுக்கு ஆயத்தமாக ஜெபத்துல நம்ம மாறணும். நம்ம மாறணும். ஆண்டவர் ஒன்னும் உருவாக்கணும் நம்மள ஜெபத்துல. அநேகருக்காக நம்ம ஜெபிக்கிறவங்களாக மாறணும். போன வாரம் ஃபாஸ்டிங் அண்ட் பிரேயர் வச்சோம். இட் வாஸ் சோ பியூட்டிஃபுல். ரொம்ப அருமையாக நல்லாக இருந்துச்சு. தேவனை நம்ம ஆராதிச்சோம். மனம் உணர்ந்து நம்ம ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணோம். சபையர்களுக்காக ஜெபம் பண்ணோம். நம்ம குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணோம். இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஒரு சபைன்னு சொல்லும் போது, ஒரு கிறிஸ்தவன்னு சொல்லும் போது நம்ம அநேக நேரத்துல ஜெபத்துல தளித்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம்.